ஹாய் பீஸ், என் சேனல் பேர் ஆர்ட் பேக். நான் ஒரு மான் வரையலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ரவுண்டு போட்டு மேலே ஒரு ரவுண்டு போட்டு மேலே ஒரு இது போட்டு அப்படியே டாட்டா போட்டு அப்புறம் வரையணும். இப்போ நான் மான் வரைகிற ஒரு மான் கதை சொல்லலான்னு இருக்கேன். ஒரு காட்டில் அடர்ந்த காடு, அந்த காட்டில் நிறைய மிருகம்லாம் இருக்குங்க. சிங்கம், புலி, கரடி, முயல், குரங்கு, இது மாதிரி நிறையா இருக்குது. இருந்திருக்கும்போது ஒன்று மான் ஒன்று இருக்கும். மான் நிறைய மான் இருக்கு. அதில் ஒரு மான் என்ன செய்யுது, அது செம புத்திசாலித்தனம் அந்த மானுக்கு. அந்த மான் என்ன செய்யுது, தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த ஒரு குளத்துக்கிட்ட போகுது. போய் தண்ணி குடிக்க போகுது. தண்ணி குடிச்சிட்டு வரலான்ட்டு போய் தண்ணி குடிக்குது. சிங்கம் என்ன செஞ்சிச்சு, அந்த பக்கம் வந்துடுச்சு. சிங்கத்தை பார்த்துருச்சு. சிங்கத்தை பார்த்தோன்னே சிங்கம் வந்து மானை பார்க்குது. மானு நமக்கு நல்ல வேட்டை, இன்னைக்கு சாப்பிட்றலாம் அப்படின்னு யோசிச்சு பிடிக்கலான்னு வருது. அங்கே அப்படியே ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டே இருக்கு. அது வந்து ஒரு ஒளிஞ்சிருக்கத இந்த மானும் பார்த்துருது. மானு பார்த்தோன்னே திடீர்னு அதுக்கு பயம் வந்துடுது. இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடணும் அப்படின்ட்டு அது என்ன செய்யுது, புளிய லைட்டாக அப்படி பார்த்து கூப்பிட்டு நீ என்னை சாப்பிட்றதுக்கு தானே வந்திருக்க, உனக்கு ரொம்ப பசிக்குது இல்லை அப்படின்னு கேட்குது. அதான், ஆமாம், எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு நீ தான் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடத்திட்டு இருக்கும்போது உடனே ஓகே, நீ என்னை சாப்பிட்டுக்க, நிறையாவே என்னை சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிடுது. அப்புறம் என்னை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உனக்கு என்னை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பத்தாது இல்லை, அதனால் இன்னொன்று உனக்கு என்னை போல் இருக்க இன்னொரு மானையும் தாரேன், அதையும் சாப்பிடு அப்படிங்குது. ஓ அப்படியா, அது என்னோட நல்ல குண்டாகவும் இருக்குது, உனக்கு வயிறும் நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு இந்த மானு சொன்னதை கேட்டு புலி இது சிங்கம் என்ன செஞ்சிச்சு, உடனே யோசிக்குது. இதை விட இது கொஞ்சம் குண்டா இருக்குங்குது, சதையோட இருக்குங்குது, சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டுக்கலாம், இதுதான் தரையில் இருக்கு, இதுதான் இங்கே இருக்கேன், இது அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுச்சு. இங்கே வா அப்படின்னு கூப்பிடுது. இந்த மான் என்ன செய்யுது, சிங்கத்தை கூப்பிட்டு பாரு அப்படின்னு இது குளத்துல காட்டுது. குளத்துல காட்டினோன்னா இந்த குளத்துல என்னன்னா நம்மளோட, இப்போ நம்மளே தண்ணியில் நீந்தோம்னா நம்மளோட நிழல் தெரியுங்களா, அதுமாரி இந்த மானோட நிழலும் அந்த தண்ணிக்குள்ளே தெரியுது. அது தெரியும் போது கொஞ்சம் இதாக தெரியுது. இந்த சிங்கம் பார்த்துட்டு அப்படின்னு பார்த்துருச்சு. பார்த்தோன்னே இதை எப்படியோ சாப்பிட்றணும் அப்படின்னு நினைக்குது. ஓகே அப்படின்னு அதுவும் நினச்சிட்டு உள்ள தபக்குன்னு என்ன செய்து குதிச்சிருச்சு. சிங்கம் குதிச்சோன்னா பார்க்குது தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கு நீச்சலும் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்புறம் அது மான் நினச்சி தப்பிச்சோம் பொழைச்சோன்னு எடுத்துட்டு விட்டு அடித்து ஓடுது. ஓடி போய் பொழைச்சிருக்கு. அப்புறம் என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.